ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸில் பயிற்சி 1.3 9வது சம் பார்ப்போமா. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு விமானம் இருக்குது சரியா. அது வந்து 500 கிலோமீட்டர் பெர் ஹவர், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது சரியா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, விமானம் டி தொலைவு. டி தொலைவுனா என்னது, டிஸ்டன்ஸ். டினா என்னது, டிஸ்டன்ஸ் சரியா, தூரம். டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை டி மணியில், அதாவது குச்சி டீனா என்னது, நேரம் சரியா. நேரம் மணியில் சரியா, மணியில் சார்பாக வெளிப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க சரியா. இதை வந்து ஒரு சார்பாக எழுதணும். இவங்க கொடுத்துருக்கிறத வச்சு ஒரு சார்பாக எழுதணும் சரியா. ஃபஸ்ட்டு வேகம் என்ன கொடுத்துருக்காங்க, வேகம் வந்து 500 கிலோமீட்டர். அடுத்து நேரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நேரம் வந்து நம்மளுக்கு டி, குச்சி டீன்னு சொல்லியிருக்காங்க அப்படி தானே. அதுக்கடுத்து தொலைவு, தொலைவு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டி சரியா. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, தொலைவுக்கு ஃபார்முலா என்னது, டி ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம் சரியா. வேகம் இன்ட்டு நேரம் அப்படி தானே. டி ஈக்குவல் டு, அப்போ வேகம் என்னது 500 கிலோமீட்டர் இன்ட்டு நேரம் என்னது டி சரியா. இதை வந்து ஒரு சார்பாக எழுத சொல்லியிருக்காங்க. சார்பாக எழுதணும்னா என்ன செய்யணும், இங்கே டியில் வந்து டி ஆஃப் டி அப்படின்னு எழுதணும் சரியா. இதுதான் சார்பாக எழுதுறது சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லுங்கள். அடுத்த சம் பார்ப்போம். அடுத்து 10வது இது பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, அருகில் உள்ள அட்டவணையில் 4 நபர்களின், இந்த அட்டவணையில் வந்து 4 நபர்களோட முன்னங்கை நீளமும் உயரமும் சொல்லியிருக்காங்க. இந்த இதை வந்து அடிப்படையாக வச்சு நம்மளுக்கு அதோட உறவு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா y = ax + bன்னு சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்து இங்கே வந்து ஏயும் பியும் வந்து மாறிலிகள் சரியா. அடுத்து இந்த உறவு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 4 கொஸ்டின் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, இந்த உறவு வந்து சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்பாகுமா அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு என்னது எக்ஸ் முன்னங்கையோட நீளம், அடுத்து என்னது உயரம் சரியா, ஒய் என்னது கொடுத்துருக்காங்க 35 45, அடுத்து 50 55, அடுத்து இங்கே என்னது கொடுத்துருக்காங்க 56, அடுத்து 65 69.5 74 சரியா. அப்போது 35 இருக்கும்போது அவரோட உயரம் என்ன இருக்கும் 56, அதே மாதிரி 45 இருக்கும்போது 65, 50 இருக்கும்போது 69.5, 55 இருக்கும்போது 74 சரியா. இந்த இதில் பாருங்கள், இதில் பார்த்தோன்னே சொல்லிடலாம் என்னது, இந்த இது வந்து சார்பு தான் பாருங்க. ஒவ்வொரு சார்பகத்துக்கும் ஒரு வீச்சகம் இருக்குது அப்படி தானே. ஒரே ஒரு வீச்சகம் தான் இருக்காதும். அப்போ ஒரே ஒரு வீச்சகம் மட்டும் இருந்தால், அதாவது ஒரே ஒரு நிழல் உரு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம இதை என்ன சொல்லுவோம், சார்புன்னு சொல்லுவோம் சரியா. இதை எப்படி எழுதணும்னா பாருங்க, ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரே ஒரு நிழல் உரு மட்டும் இருக்குது, அதனால இந்த உறவு வந்து சார்பாகும். அதாவது ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரே ஒரு நிழல் உரு மட்டும்தான் இருக்குது சரியா. இப்போ 2 நிழல் உருனா என்னது, 35க்கு 2 பேருக்கு வந்திருக்கும் இப்படி சரியா. அப்படி 2 இது இருந்துச்சுன்னா அது வந்து சார்பாக இருக்காது. இந்த இதில் ஒரு இது மட்டும் தானே இருக்குது, அப்போ இது வந்து சார்பு. 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 2வது இது ஏ மற்றும் பிஏ காண்கன்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குற உறவு என்ன சொல்லியிருக்காங்க, y = ax + b அப்படி தானே. y = ax + b. இதில் ஒய்ங்கிறது என்னது உயரம், எக்ஸுங்கிறது என்னது முன்னங்கையோட நீளம் சரியா. நம்மளுக்கு ஆல்ரெடி 4 இது கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து 2 இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலே என்ன வந்துடும், நம்மளுக்கு ஏயும் பியும் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு 35 56 45 65 எடுத்துக்கிறோம் சரியா. எக்ஸுக்கு பதிலாக 35, ஒய்க்கு பதிலாக 56 போடுங்க. என்ன வரும், ஒய்க்கு பதிலாக 56, எக்ஸுக்கு பதிலாக 35, 35a + b. அப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு சமன்பாடாக வச்சுக்கோங்க. அடுத்தது என்னது 45 65 எடுத்துக்கோங்க. அப்போது என்னது ஒய்க்கு பதிலாக 65, எக்ஸுக்கு பதிலாக 45, அப்போ 45a + b. இதை 2வது சமன்பாடாக வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் என்னது சால்வ் பண்ணுவோமா. என்ன வரும், ஃபஸ்ட்டு சமன்பாடு என்னது 56 = 35a + b. அடுத்து 2வது இது என்னது 65 = 45a + b. கீழே உள்ளது எல்லாத்தையும் என்னது மைனஸ் பண்ணுவோம் அப்படி தானே, மைனஸாக மாற்றுவோம் சிம்பிளை. இங்கே பியும் கேன்சல் ஆயிரும். 45லேருந்து 35 கழிச்சா என்ன வரும், 10a. இங்கே மைனஸ் பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ் பண்ணுவோம். அடுத்து 65லேருந்து 56 கழிச்சா என்ன வரும், 9 வரும் சரியா. அப்போது -9 பெரிய நம்பரோட அடையாளம்.
அடுத்து இப்போ ஏ தானே நம்மளுக்கு வேணும். அப்போ ஏ வேணும்னா இங்கே -10 இதை வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போவோம். சாரி 9 -9 இந்த 10 இந்த சைடு கொண்டு வரும்போது கீழே வகுத்தலில் வரும். அப்படி தானே. இப்போ இந்த இது கேன்சல் ஆயிரும். என்ன வரும் 0.9. கீழே 10 இருந்துச்சுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம் முன்னாடி. அப்படி தானே. அப்போ ஏ ஈக்குவல் 0.9 இதை வந்து ஒரு சமன்பாடில் ஏதாவது ஒரு சமன்பாடில் பிரதிடுவோம். எதில் பிரதிடலாம்? இதில் பிரதிடுவோமா? ஃபஸ்ட்டு சமன்பாடில் பிரதிடுவோம். அப்போது ஒன்றாவது இது என்ன வருது 56 ஈக்குவல் 35 × 0.9 ப்ளஸ் பி. சரியா. இப்போ நம்மளுக்கு பி வேணும். பி ஈக்குவல் அப்போ 56 மைனஸ் இப்போ 35ஐயும் 9 பெருக்குனா என்ன வரும் 9 45 மீதி 4 9 3 27. சரியா. 27ஐயும் 4 கூட்டினா என்ன வரும் 31. சரியா. அப்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். ஏன்னா இங்கே 0.9 தான் இருக்குது. சரியா. அப்போ 31.5. சரியா. அப்போ பி ஈக்குவல் இப்போ இங்கே இதை ரெண்டையும் கழிக்கணும். 56 இங்கே 0 இருக்கிறதா எடுத்துக்கிறோம். 31.5. இப்போ இங்கே 0 10 கடை வாங்குவோம். 1 5 இங்கே என்ன வரும் 5. 5லேருந்து 1 கழிச்சா 4. 5லேருந்து 3 கழிச்சா எத்தனை 2. சரியா. அப்போ 24.5. அப்போ ஏயோட மதிப்பு என்னது 0.9, பியோட மதிப்பு என்னது 24.5. இதை வந்து எதில் இந்த இதில் பிரதிடுங்க. y ஈக்குவல் என்னது ஏஎக்ஸ் தானே. அப்போ 0.9x ப்ளஸ் பி என்னது 24.5. சரியா. அடுத்தது மூணாவது என்ன மூணாவது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. முன்னங்கையோட நீளம் 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த நபரோட உயரம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. முன்னங்கை நீளம்னா இது வந்து என்னது எக்ஸ், உயரம்னா என்னது ஒய். எக்ஸு கொடுத்துட்டாங்க, ஒய் கேட்டிருக்காங்க. இந்த சமன்பாட்டில் பிரதிடுவோமா. ஒய் ஈக்குவல் எக்ஸ் என்னது 0.9 × எக்ஸ் வந்து என்னது 40 ப்ளஸ் 74.5. சரியா. இப்போ 9 எத்தனை 36. அப்படி தானே. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். 36 புள்ளி இங்கே ஒரு 0 இருக்கா, அதனால் 0வும் சேர்த்துட்டு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 36 மட்டும் வரும். சரியா. ப்ளஸ் 24.5. இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க என்ன வரும் 24.5 36. 5 6 நாளும் 0 மீதி 1 3 2 5 6. சரியா. அப்போ 60.5. சரியா. 60.5. ஒய்யோட இது என்னது உயரம் வந்து என்னது 60.5. அடுத்தது பாருங்க நாலாவது இது என்ன கொடுத்துருக்காங்க. உயரம் கொடுத்துட்டாங்க, முன்னங்கையோட நீளம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒய் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஒய் பிரதிடுவோமா. 53.3 ஈக்குவல் 0.9x ப்ளஸ் 24.5. இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன வரும் 24.5 மைனஸில் வரும். அப்போ 24.5 ஈக்குவல் 0.9x 0.9x. சரியா. இப்போ 53.3லேருந்து 24.5 கழிப்போம். என்ன வரும் இங்கே வந்து 13. இங்கேருந்து 1 கடை வாங்குவோம். அப்போ 13லேருந்து 5 கழிச்சா என்னது 8. சரியா. அடுத்து பாருங்கள் என்ன வரும் இங்கேருந்து இன்னொன்று கடை வாங்குவோம். 12 இங்கே என்னது 4. சரியா. 12லேருந்து 4 கழிச்சா எத்தனை வரும் 8. சரியா. அப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குது, புள்ளி வச்சுக்கோங்க. 4லேருந்து 2 கழிச்சா 2. அப்போது 0.9x ஈக்குவல் என்னது 28.8. இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு 0.9 அந்த சைடு கொண்டு போயிருங்க. 8 பை என்னது 0.9 மேலே கீழே 10ஆல் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும் புள்ளி வந்து கேன்சல் ஆயிரும். 288/9ன்னு வரும். சரியா. இப்போ அடிங்க பார்ப்போம் வாய்ப்பாடலை. 9 9 3 9 27 மீதி 1 இருக்கும். அப்படி தானே. அப்போ 2 9 18. சரியா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 32. சரியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தடுத்து வீடியோஸ் நிறைய வரும்.